வணக்கம் உறவுகளே. மதுரையிலேருந்து நான் கிருத்திக் சாய்மா. நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சு காமிச்சிட்டு போட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா தான் வீடியோ ஆன் பண்ணாமலே நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன், அப்புறமா தான் கவனிக்கிறேன் அது. அதனால் இப்போது நான் மிக்சியில் போட்டுட்டேன். அது என்னென்ன அளவு சொல்லிடுறேன், என்னென்ன போட்டிருக்கேன்னு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோயா மீன் மேக்கர் இருக்கு பார்த்தீங்களா, சோயா அதுதான் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு வறுவல் மாதிரி பண்ண போகிறோம். இந்த இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்து சுடு தண்ணியில், நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு அதை அப்படியே புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அந்த இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து ஜாரில் போட்டுட்டேன். அதை நான் தட்டில் எடுத்து வச்சு காமிச்சேன். அதான் வீடியோ ஆன் பண்ணாமல் இருந்தது, எனக்கு தெரியலை, கவனிக்காமல் நான் போட்டுக்கிட்டேன் பேசிக்கிட்டேவும். இப்போ வந்துட்டு இதில் போட்டிருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 பல்லு பூண்டு, 4 பல்லு பூண்டு, 3 மிளகாய், வரமிளகாய் 3 மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, பூண்டு 4 பல்லு, மிளகாய் வத்தல் 3, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இதுதான் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மல்லி, மெயினானதே மல்லி, அதை மறந்துட்டேன். வர மல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி தாளிச்சு விட்டு அது எப்படி வருதுன்னு பார்க்கலாங்களா. இப்போ நம்ம அந்த மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு, தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தாளிச்சு விட்டுருலாங்களா. பாத்திரம் வச்சு பற்ற வச்சு எண்ணெய் வந்துட்டு ஒரு 50 கிராம் எண்ணெய். எண்ணெய் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்துட்டு சும்மா ஒரு 4-5 சோம்பு, விளாண்ட சோம்பு, சோம்பு போட்டு சோம்பு போடுறதுனாலே. இப்போ இது கூட தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, குட்டியாக பச்சை மிளகா இருந்ததுனால 2 பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன். பெரிய மிளகானா 1 மிளகா போதும். இது வந்து 100 கிராம் சோயாக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். இது எங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா பச்சை மிளகாயிலையோ இல்லை வரமிளகாயிலையோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு வந்து பொரிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு நான் வெங்காயத்தை போட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருவேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா ஒரு 5 நிமிஷம் போட்டு கருவேப்பிலை போட்டுருவோம். அடுத்து சிம்மில் வச்சு போட்டு கருவேப்பிலை போட்டு
கருவேப்பிலை வணங்கி வந்தோடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம், இது வந்து தண்ணி விடாமல் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். நல்லா சிம்மில் வச்சு வணக்கம், இல்லாட்டி கருகிடும். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். நல்லா எண்ணெயில் அது வணங்கி வர்றப்போ நல்லா அந்த ஒரு மசாலா வாசம் நல்லா வரணும். அந்த மசாலா வாசம் வந்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துவோம். அதில் இருக்கும் பூண்டு, இந்த மசாலா இதெல்லாம் நல்லா வணங்கினோடனே அந்த வாசனை நல்லா வாசனை எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த சோயாவை சேர்த்துருவோம். நல்லா கலரி விட்டதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். மசாலா அதில் கொஞ்சம் பிடிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடி சிம்மில் வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து கிளறி பார்த்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு நம்ம அதை கிளறி எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அது இதாகட்டும், வணங்கி வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மசாலாலாம் அதில் பிடிச்சிருக்கும். அந்த கலர் கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு லைட் கலர் மாதிரி கொஞ்சம் டார்க் கலர். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த ஜாரை இது பண்ண அந்த தண்ணியை கொஞ்சமாக மட்டும் ஊற்றிடுவோம். அப்படியே கொஞ்சம் ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்க வந்தோடனே அப்படியே கரட்டி எடுத்தோம்னா ரெடி ஆகிடும். கட்டை மூடி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னா எடுத்து பார்த்துக்கோங்களா. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி கரண்ட் வந்துச்சு. எல்லாம் நல்லா கிடங்கு வந்துடுச்சு. லைட்டாக அந்த நீர் தன்மை மட்டும் இருக்குது. அது அந்த கோயில மட்டும்தான் இருக்குது. பாத்திரத்துல தான் கொஞ்சம் கூட நீர் தண்ணியே இல்லை, பார்த்துக்கோங்க. இப்போ ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷம் தட்டி போட்டு மூடாமல் அப்படியே வச்சு இது திரட்டி எடுத்துட்டு
டைம் ஆச்சுமா, மணி 7:45 ஆச்சு. என்னம்மா இந்த வரேன், ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துட்டேன். இதை எடுத்து மட்டும் வச்சுட்டு வரேன். இல்லை சோயா மீன் மேக்கர். மீன் வைக்கிறா இதில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு அப்படியே கிண்டி இறக்கினோம்னா வேலை முடிஞ்சு. வறுவல் ரெடி. மீன் மேக்கர் வறுவல் என்னோட ஸ்டைலில். அவ்வளோதான் உறவுகளே, என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு மீன் மேக்கர் ரெடி. எல்லாமே மசாலா வந்து வீட்டிலே அரைச்சி போட்ட மசாலா தான். என்னென்ன பொருள் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இப்போயும் சொல்லிடுறேன். வரமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 4 பல் பூண்டு, வரமிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இது எல்லாமே நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த குருணத்தன்மை இல்லாமல் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, விளாண்டு சோம்பு அது தாளித்து விட்டு வணங்கினோடனே அப்படியே இந்த மீன் மேய்க்கிறதுல இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அப்படியே நல்லா வணக்கிட்டு அது வணங்கி அந்த ஒரு வாசனை வரும். அந்த பச்சை வாசனை போய் அந்த பூண்டு அந்த மல்லி இதெல்லாம் ஒரு வாசனை வரும். அந்த டைமில் அந்த சோயாவை போட்டு நல்ல எண்ணெயிலே நல்லா சுருளை வணக்கி அது தண்ணி விடாமல் அந்த இதுலேயே நல்லா சிம்மில் வச்சு அது டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அது ரொம்ப டைம் எடுக்குமே. இப்போ தம்பி உங்களை கிளப்பணுமேன்றக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அந்த இது நல்லா சுருளை வணக்கி அந்த மசாலாலாம் அதில் பிடிச்ச உடனே தேவையான அளவு உப்பு வேறு போட்டு அது நல்லா சுருளை வணக்கி எடுக்கலாம். அது ஒரு மெத்தடு. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த அந்த தண்ணி கொதித்து அந்த தண்ணி வற்றுனோடனே லைட்டாக சுருளை வணக்கி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான். நான் சும்மா இப்போ அந்த மேலாக அந்த கொத்தமல்லி போட்டு அந்த பெருசு ரொம்ப பிடிக்கும், பெரியவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். அவன் கொத்தமல்லியாக எடுத்து சாப்பிடுவான், அதுக்காக லைட்டாக போட்டு அது ஒரு இதாக ஆல்ட்ரேஷன் மாதிரி காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. வணக்கம் உறவுகளே, ரொம்ப நன்றி, பாய்.